மணக்க மணக்க மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா கடைசியாக 10லேருந்து 15 முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு திரும்ப அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா அம்மி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு குக்கரை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஆட் பண்ணியிருக்கிற மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா மணக்க மணக்க நல்ல சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவிக்கு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்ப நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.